என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா மீன் கொத்துக்கறிங்க. பாருங்க, என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ல இருந்து வந்தாங்க. அவங்க இந்த மாதிரி மீன் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இது மீன் பேர் வந்துங்க டியூனா ஃபிஷ்ங்க. 2 பாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்னு செஞ்சு பார்த்தாங்க, நல்லா இருந்தது. இன்னொரு பாக்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா செஞ்சு காமிக்க பாருங்க. இதுல பாருங்க, புரோட்டீன் சத்து நிறைஞ்சது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தும் கூடங்க. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த டின்னில மீன் எப்படி இருக்குன்னா கொத்துக்கறி மாதிரி முள் இல்லாம பேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மீன் வந்துங்க மாமூலா குழம்பு மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யணுங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது பாருங்க. இந்த டின்னில பேக் பண்ண ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்குங்கன்னா பெரிய பெரிய மால்லையும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கிடைக்குங்க. ஒரு தடவை வாங்கி பார்த்து செஞ்சு பாருங்க. டின் ஓபன் பண்ணியாச்சுங்க. ஃபிஷ் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு. பாருங்க, கறி மாதிரி சின்ன சின்ன பீஸா இருக்குது பாருங்க. முள்ளெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. டின்னில இருந்து மீன் பாருங்க எடுத்து நீட்டா கழுவி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. அடுத்தது என்ன செய்யறோம்னா பாருங்க, இந்த மீன் கொத்துக்கறிக்கு ஒரு மசாலா ஒண்ணு ரெடி பண்ணணும். ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வர மல்லிங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகுங்க, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க. இதையெல்லாம் என்ன செய்யறீங்கன்னா ட்ரையா வறுத்து ஆறுன வரை பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா வறுத்தாச்சுங்க, வாசனை வருது. இது கூட என்ன செய்யறீங்கன்னா 3 வரமிளகாங்க, அதையும் சேர்த்து வறுத்துருங்க. முதலே வரமிளகா போட்டு வறுத்தோம்னா கலர் மாறிக்குங்க. இவ்வளவுதாங்க, வறுத்தாச்சு. இது ஆறுன பிறகு நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. மீன் கொத்துக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பிரஷர் ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மீன் எல்லாம் பாருங்க தேங்காய் எண்ணெயில செஞ்சா அவ்வளவு வாசனையா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுல பாருங்க 2 நாம்பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த கொத்துக்கறிக்கெல்லாம் பாருங்க சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சதுன்னா நல்ல வாசனையாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. நல்லா இந்த ஆயில்ல வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது கருவேப்பிலை ஒரு எனக்குங்க, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்துங்க 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, அதையும் இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெயில வதக்கி விடுங்க. இந்த கொத்துக்கறிக்குங்க இந்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வதங்கினாதான் டேஸ்ட். இந்த பச்சை வாசனை போகுங்க. இது கூட பாருங்க மீடியமா 2 நாட்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை இதோட சேர்த்திடலாங்க. நல்லா பெரட்டி விடலாங்க. தக்காளி வெங்காயத்தோட மீன் போட்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மசாலா பொடி, அதை இதோட சேர்த்திருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விடுங்க. மீனுடைய அளவு வந்துங்க 340 கிராமுங்க. இதுக்கு தண்ணி எவ்வளவு சேர்க்கணும்னா 200 ml இருந்து 250 ml வரைக்கும் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு இப்படி ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இடையில மட்டும் நல்லா பெரட்டி விடுங்க. இடையில மட்டும் இப்படி பெரட்டி விடுங்க. அப்பதாங்க இந்த மசாலாவோட இந்த மீன் நல்லா வேகும். தண்ணி எல்லாம் பாருங்க சுண்டிடுச்சு பாருங்க. மீனும் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை இதோட தூவிடலாங்க. 1 நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க. இவ்வளவுதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. மீன் கொத்துக்கறி ரெடிங்க. அவ்வளவு வாசனையா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த ஃபிஷ் வந்துங்க நல்ல டேஸ்டான ஃபிஷ்ஷுங்க. பாருங்க, இந்த மீன் கொத்துக்கறி வந்துங்க சப்பாத்தி, தோசை, சுடு சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு டிஷ்ஷுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.